தாவூத் என்றொரு நபி இருந்தார். இவர் நபியாகவும் வல்லமைமிக்க மன்னராகவும் திகழ்ந்தார். நம்ம பாட்காஸ்ட் பார்க்கக்கூடிய 70 விழுக்காடு மக்கள் சப்ஸ்கிரைப் இல்லாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி இருப்பீங்க நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. கிறிஸ்தவ சகோதரர்கள் இவரைத்தான் தாவீது ராஜா என்றும் டேவிட் என்றும் அழைக்கின்றனர். இவர் ஆடு மேய்ப்பவராக இருந்தார். தனது ஆடுகளை வேட்டை மிருகங்களிடம் இருந்து காப்பாற்றுவதற்காக கவனில் கல் வைத்து குறிபார்த்து எரிப்பவராகவும் அதில் அவர் மிக பெரும் தேர்ச்சி பெற்றவராகவும் இருந்தார். இன்றைய பலஸ்தீன சிறுவர்கள் சுற்றி சுற்றி கல் வீசுவதை பார்த்திருப்பீர்கள் அல்லவா? அப்படித்தான் தாவூத் நபி தனது ஆடுகளை காத்து வந்தார். ஒரு போரில் மிகப்பெரிய எதிர்ப்படை வீரனால் இஸ்ரவேல் சமூகம் பாதிக்கப்பட்டது. அவனுடன் நேருக்கு நேர் மோத அனைவரும் அஞ்சினார்கள். அந்த எதிரி வீரனை வீழ்த்துபவருக்கு தனது மகளை திருமணம் செய்விப்பதாக மன்னர் அறிவித்தார். தாவூத் நபி கவனில் கல் வைத்து அவனது நடு நெற்றியில் அடித்து அவனை வீழ்த்தினார். இதன் மூலம் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவர் அரசரானார். தாவூத் நபி மிக அழகிய குரல் வளம் பெற்றிருந்தார்கள். அவர் சபூர் எனும் வேதத்தை ஓட்டினால் கால்நடைகள் பறவைகள் கூட அந்த குரல் நயத்தில் மயங்கி கேட்டு கொண்டிருக்கும். அவர்